நீ நான் காதலில் அடுத்ததாக என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அபி அந்த பெட்டுக்கு வைக்கிறதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அபி அவங்க அப்பா ஆப்ரேஷனுக்கு பணத்தை ரெடி பண்ணணும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கவலையில் யோசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் காரில் வந்த ராகவ் சத்தம் போட நம்ம அபி எதுவும் பேசாமல் அமைதியாக போகிறாங்க. என்ன எப்பயுமே வளரும் பேசுவா, இப்போ பேசாமல் போகிறாள்னு சொல்லிட்டு நம்ம ராகவும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆகாஷ் அணுவை எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஆகாஷ் அப்பா பிளான்லாம் போட்டுட்ருக்காரு. அதுக்கு இந்த முரளியும் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு கொடுத்துட்ருக்கான். யார்கிட்டையுமே சொல்லாமல் திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போய்ட்டு ஒரு பொண்ணு காமிச்சு, இதுதான் நீ கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொன்னதுமே ஆகாஷுக்கு செம்மையாக காண்டாகுது. இருக்க எல்லாத்துக்குமே செம்மையாக ஷாக்கும் ஆகுது. நம்ம ஆகாஷ் செம்மையாக காண்டாகி உன் விஷயத்தெல்லாம் பண்ண முடியாது, என் மனசை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையுமே அபியும் பார்க்குறாங்க. தன்னோட அக்கா வாழ்க்கை என்னாகுமோன்னு சொல்லிட்டு அபி இப்போ வீட்டில் அழுதுட்ருக்காங்க. அடுத்ததாக ராகவ் இப்போது அபியை பார்த்து நீ பொட்டிக் நடத்துறதுக்கு சம்மதிக்கும் சொல்லி கேட்டுட்ருக்காரு. அப்போது ராகவ் அபி கலாய்ச்சிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அபி இப்போது என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தான்